திமுக ஆட்சியில் வந்து எதுவுமே நல்லது செய்யல நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு பட்டியலிட்டு சொல்லுங்க. மகளிருக்கு வந்து உரிமை தொகை எவ்வளவு பேருக்கு இலவச பேருந்து எவ்வளவு பேருக்கு இப்போது மாணவர்களுக்கு வந்து 5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோட வந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு சார் தமிழகத்துல. குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் உரிமை தொகை. ஆட்சிக்கு வந்து எத்தனை மாசம் பொறுத்து கொடுத்தீங்க? மக்களை ஏமாத்தி வந்தாங்களே, தந்தாங்களா? ஒரு திட்டத்தை முழுமையா செயல்படுத்துறதுக்கு வக்கற்ற அரசு. போக்குவரத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, நவீனமான முறையில தானே வந்து. ஆமா சார், நவீனமான முறை தான் சார். இந்த லேன்ல போயினுக்கிற பஸ் டயர் வெடிச்சு ஆப்போசிட் லேன்ல போயிட்டு 2 காரை ஏற்றி வச்சிருக்கிற நவீனம் தான் சார் இந்த விடியா திமுக ஆட்சி. 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சினா, 24 மணி நேரம் தடையில்லா சாராயத்தை கொடுத்தது திமுக. ஆளுங்கிற அமைச்சர்கள், வயது முதிர்ந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு பின்னால போறதுக்கு தயாரா இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு சார். உள்ளபடியே சொல்ல போனா ஒரு 1000 ரூபாய் கூட நம்ம தமிழகத்தினுடைய மக்கள் வக்கற்ற நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வச்சிருக்கிற மாடல் தானே இந்த ஆட்சி. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் திரைப்பட நடிகரும் அதிமுகவின் வடசென்னை மேற்கு கலை மற்றும் பண்பாட்டுடைய செயலாளர் வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசிய அந்த சவால், எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு சவால் விட்டிருக்காரு. என்ன சவால்னா, கடந்த திமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட பல்வேறு சாதனைகள், மக்களுக்கு கொண்டு வந்த பல நலத்திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து 5% கூட நிறைவேற்றப்படலை. இந்தியாவிலே வந்து நாங்கள் வந்து தனிக்காட்டு ராஜாவாக நாங்கள் செயல்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய சாதனையை பட்டியலிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. இது சம்மந்தமாக வந்து நம்முடைய திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவரிடம் சில சந்தேகங்களை நாம் கேட்போம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு வந்து பரபரப்பா பேசப்படக்கூடிய அந்த சவால் மேட்ரு, எடப்பாடி அவர்களுக்கு வந்து சவால் விட்டுருக்காரு முதலமைச்சர். அதை பத்தி உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணீங்களா நல்லா இருக்கும். உள்ளபடியே இன்னைக்கு ஆட்சி 4.5 ஆண்டு கடந்து 5வது ஆண்டு தமிழக மக்கள் வந்து இந்த 7.5 ஆட்சி எப்போதான் வீட்டுக்கு போவோம் அப்படின்ற சொல்லனா துயரில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் உருட்டி இருக்கிற உருட்டுன்றது உலகமகா உருட்டு. இந்திய திருநாட்டிலேயே ஒட்டுமொத்த மாநிலத்தில் வாங்கியிருக்கிற கடன் சுமையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடத்தில் வைக்கும். அப்படிப்பட்ட கடன் சுமையை நம்ம தமிழக மக்களினுடைய ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் சுமத்தி இருக்கிற சாதனை தான் திமுகனுடைய சாதனையை தவிர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சி தமிழகத்தில் ஏறத்தாழ 32 ஆண்டு காலம் ஆட்சி. அந்த ஆட்சியில் கடந்த 2016 புரட்சி தலைவி அம்மானுடைய ஆட்சி, அதனுடைய சாதனைகள், அதனால தான் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவியினுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்று அதனுடைய நீட்சியாக 2ஆம் முறை 2011 2016 அந்த ஆட்சியை தொடர வச்சாங்க. அப்படிப்பட்ட ஆட்சிக்கு இன்னைக்கு யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய சாட்சியே தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருந்து தன்னுடைய கடுமையான உழைப்பால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு ஒரு பொதுச் செயலாளராக வந்திருக்கிற எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியினுடைய நிறைவு காலத்தில் மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்கு கூட திருப்பி அனுப்பப்படும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி 7.5 மருத்துவ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி ஒரு சாதனை படைத்தார். இது போன்ற ஏதாவது ஒரு சின்ன சாதனையை 500 தேர்தல் வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா மக்களையும் ஏமாற்றி நயவஞ்சகமாக ஒரு போலி திராவிட மாடல் விடியா ஆட்சி மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வந்தாங்களே, தந்தாங்களா? இவர் கேட்குற மாதிரி தான் சட்டமன்றத்தில் என்னெல்லாம் ஐச்சாத்தியெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தமிழக மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த காணொலிகள்லாம் தமிழக ஊடகங்கள்லையும் எல்லார் மனதிலையும் தெளிவாக தெரியப்படும். எப்படிப்பட்ட இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன மாதிரி வேஷம் போட்டாங்க, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எது போல் வேஷம் போட்டு எந்த மாதிரி முகமூடியை எடுத்துன்னு வராங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும்.
சார் திமுக ஆட்சியில வந்து எதுவுமே நல்லது செய்யல நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒண்ணு பட்டியலிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சாதனை. மகளிருக்கு வந்து உரிமை தொகை எவ்வளவு பேருக்கு இலவச பேருந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க. பேருக்கு இப்போது மாணவர்களுக்கு வந்து 5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோட வந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு சார் தமிழகத்துல. குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் உரிமை தொகை அப்படின்னு அந்த திட்டம் கூட வேற ஒருத்தர் டிசைன் பண்ண திட்டம். மையம் இடதும் இல்லை வலதும் இல்லை மையம் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க காப்பி அடித்து அந்த கட் பேஸ்ட் பண்ணி அந்த திட்டத்தை கபலீகரம் பண்ணாங்க. சரி, நல்ல திட்டம், ஏதோ ஏழை பாழைங்களுக்கு ஒரு 1000 ரூபாவது, அதாவது உள்ளபடியே சொல்லப்போனால் ஒரு 1000 ரூபாய் கூட நம்ம தமிழகத்தினுடைய மக்கள் வக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வச்சுருக்கிற மாடல் தானே இந்த ஆட்சி. அதே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அந்த 1000 என்பது 2000 ரூபாய் தரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இல்லை, நீங்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு தொலைநோக்கு திட்டங்களை தான் உருவாக்குவோமே தவிர பணமாக கொடுக்கறது எந்த விதத்துலேயும் மக்களுக்கு நல்லபடியான பலன் அளிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறே கிடையாது. விஞ்ஞானபூர்வமாக உலகளாவிய சயின்டிஃபிக் மெஷர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பணமாக வந்து மக்களுக்கு கொடுக்கறது எந்த விதத்துலேயும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஓகே, ஒரு திட்டம் நீங்கள் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறீங்கல்ல, தம்பட்ட ஆட்சிங்கல்ல, எப்போ கொடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்து எத்தனை மாதம் பொறுத்து கொடுத்தீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஊடகத்தினுடைய நடுநிலையாளர். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை அறகுறையா நிறைவேற்றின மீடியா ஆட்சி தான் இது. மீண்டும் வந்து எல்லோருக்கும் எங்க கொடுத்தாங்க? ஏதோ ப்ரூவ் பண்ணுங்க. சென்ற மாதங்கள் வந்து நிச்சயமா கிடையாது. கடந்த வங்கி அக்கவுண்ட்ல வந்து 1000 ரூபாய் வந்து இல்ல சார், 6 மாசம் இருக்கு தேர்தல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜியை கணக்கு போட்டு இதுக்கு மேலேயும் இதை சரிவர செய்யலைன்னா நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு முடிவை அரசு சார்ந்த ஆய்வாளர்கள்லாம் இவங்களுக்கு கொடுத்ததின் விளைவு மீதம் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 1.25 கோடி குடும்ப அட்டைதாரர்ல இவங்க இப்போ இந்த போன மாசம் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 60 லட்சம் பேருக்கு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. எவ்வளோ? 60 லட்சம் பேருக்கு. 60 லட்சம் குடும்ப அட்டைதாரருக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. 1.25 லட்சம். மீதம் இருக்கிற 75 குடும்ப அட்டைதாரருக்கு யார்? நான் ஒரு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறதுக்கே இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்க கிட்ட அதாவது என்ன சொல்றதுன்னா, வரியெல்லாம் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்கள் பஸ் கட்டண உயர்வு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. வீட்டு வரி உயர்வு பெருசாக பஸ் கட்டணம் பெருசாக வந்து உயரல. இல்லை, பஸ் கட்டணத்தை தான் நீங்கள் மகளிருக்கு இல்லை விடியல் பேருந்துன்னு போட்டுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க ஏத்திட்டீங்களே. இப்ப சாதாரணமா நவீனமா இப்ப பாத்தீங்கன்னா போக்குவரத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நவீனமான முறையில தானே வந்து. ஆமா சார், நவீனமான முறை தான் சார். இந்த லேன்ல போயிட்டு இருக்கிற பஸ் டயர் வெடிச்சு ஆப்போசிட் லேன்ல போயிட்டு 2 காரை ஏற்றி வச்சிருக்கிற நவீனம் தான் சார் இந்த அதிமுக ஆட்சி. எந்த பேருந்தாவது ஒரு அதெல்லாம் ஃபுல்லாக கரண்ட் ஸ்டேட்டஸ் கோல செக் பண்ணி அதை ஆய்வு உட்படுத்தப்பட்டு எல்லா பேருந்துகளும் தரமாக இருக்கிறதா? நீங்கள் சென்னையில் நாம் வசிக்கிறோம், சென்னையில் நாம் இருக்கிறோம், சென்னையில் ஓடக்கூடிய பேருந்துகளினுடைய வண்ணங்களை பார்த்து நாம் எண்ணத்தை மாற்றிக்கூடாது. தமிழகம் என்பது குக்கிராமங்கள் வரைக்கும் பறந்து விரிந்து இருக்கு. இத்தனை கோடி மக்களுக்கு போய் பயன்படக்கூடிய அந்த பேருந்துகள் எந்த தரத்தில் இருக்கு அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் உறுதியளிக்க முடியுமா? கேட்டு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த அரசியும் தலை தூக்கி கொண்டாடின்னு இவர் தினமும் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாடல். நேற்று என்னன்னா ஒரு வீடியோ பார்க்குறேன் சார். நான் வந்து நடிகர்களோட அப்புறம் கிரிக்கெட்டு அவங்களோடலாம் நான் சென்னை மாநகர மேயராக இருக்கும்போது கிரிக்கெட் ஆடி நான் வந்து ஸ்பின் பால் போட்டு 2 விக்கெட் எடுத்தேன். இதுவா இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவை? அவருடைய இந்த நினைவுகள் பகிர்ந்து என்ன நினைவு சார்? நீங்க அரசியல்வாதி சார். சற்றேறக்குறைய நாங்க வந்து என்னுடைய கல்லூரி காலத்துல நான் பேரவைத் தலைவராக இருக்கும்போது இவருடைய ஆட்சி இவர் அரியணையில் ஏறும்போது மாநகர தந்தையா இவர் பதவி ஏற்றார். வெண் மாளிகையில் வெள்ளைப்புறா அப்படின்றது அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் கல்லூரி படிக்கும் போது. சிங்கார சென்னை இவர் போட்ட அந்த திட்டம் சிங்கப்பூருக்கு இணையாக, ஜப்பானுக்கு இணையாக, மலேசியாவுக்கு இணையாக. தயவு செய்து எங்க சார் இருக்கு அந்த சிங்கப்பூர்? சரி, இந்த ஆட்சியில வந்து நான் சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைத்து போயிட்டு வந்து நாங்க அதிமுக ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு தமிழகத்தினுடைய
மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை போய் கேளுங்க, இன்னைக்கு சாமானியமான தொழில் முனைவோர்களை போய் கேளுங்க, நடுநிலையாளர்களை போய் கேளுங்க. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு எது போன்ற அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கு. என்ன, நேற்றைய முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கடையை யாரோ வச்சிருக்கிறாரு, திமுகனுடைய உறுப்பினர் கடைக்கும் அவருக்கும் சண்டை, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிர்வாகியினுடைய கடையை அடித்து மொத்தமாக வீழ்த்தின. இது போல் பிரியாணி கடையில் பாக்ஸிங் போகிறதுலேருந்து எல்லாமே எவ்வளோ மலிவான வேலைகள். நீங்கள் இந்த ஆட்சிக்கு ஏற்றது போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்குமே பயம் இல்லாமல் போயிடுச்சு சார் இந்த ஆட்சியினுடைய நிலை. ஏன்னா இவர் எது சொன்னாலும் இவர் நம்பி ஒரு மாதிரி மாயையிலேயே இவர் போயிட்டு இருக்காரு. இது எப்படி இவர் என்ன அளவுகோலை வச்சு அடிக்கடி என்ன சொன்னீங்கன்னா, இந்த மதுவிலக்கு பிரச்சனை பற்றி பேசுறீங்க. அதாவது தமிழகத்தில் மது அதிகமாகிடுச்சு, சிறார்கள் முதல்ல எல்லாமே மது பாட்டில் குடிக்கிறாங்க, ரொம்ப கஞ்சா மற்ற இதெல்லாம் தமிழ் முழுவதும் பரவி இருக்கு, இந்த ஒரு இந்த சமுதாயத்தையே சீர்குலைச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குற்றம் சாட்டுங்க. உங்கள் ஆட்சியில் அது இல்லையா? யார் வீதியில் இறங்கி அப்படியே மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க? எங்கள் சகோதரி கனிமொழியின் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் எவ்வளோ பேர் தாலிலாம் அறுக்கப்பட்டிருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உடனடியாக இந்த மதுக்கடைகள்லாம் படிப்படியாக உள்ளபடியே சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள், எத்தனை ஆயிரம் கடைகள் இருந்தது, அத்தனை ஆயிரம் கடைகளையும் நெடுஞ்சாலைகள் ஓரத்தில் இருக்கிற கடைகளெல்லாம் நீக்கி படிப்படியாக குறைச்சி வந்த சூழலை மாற்றி இன்னைக்கு இந்த 4.5 ஆண்டு முடிஞ்சு, அதான் 5 ஆண்டு முடிய போகுது, இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த ஆட்சி நிரந்தரமாக திமுக என்ற சகாப்தமே நிரந்தரமாக போய் முடிஞ்சிரு சூழல் வந்துடும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வருவது உறுதி. இந்த டாஸ்மாகினுடைய ஊழலை மையமாக கொண்டிருக்கின்ற கரூர் குரூப்பு கேங்கு அவங்களுடைய விற்பனை யுக்தி தான் தமிழகம் முழுக்க இன்னைக்கு 24 மணி நேரம் சார், 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சினா, 24 மணி நேரம் தடையில்லா சாராயத்தை கொடுக்கறது திமுக மதுவை கொடுக்குறது ஆட்சி. ஆமாம், சமீபத்தில் கூட பள்ளி மாணவிகள் மது இருந்த ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம். புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் மாணவிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்களையும் நவீன முறையில் கொண்டு போய் ஏதாவது அதாவது ஒரு மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து விஞ்ஞான பாருங்க, 1000 ரூபாய் முதலமைச்சர் அதுக்கான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மாணவர்களுக்கு லேப்டாப் தருதாங்க. இல்ல சார், நீங்க கேள்வி கேட்கறதுல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. 5 ஆண்டு காலமா ஒரு லேப்டாப் கொடுக்க முடியாத இந்த வக்கற்ற அரசு இந்த 6 மாசத்துக்குள்ள, 6 மாசம் எங்க சார் இருக்குது, இன்னும் 3 மாசம் 3 மாதத்துல 2 மாதங்கள், பிப்ரவரி மாசம் தேர்தலை ஜனவரி பிப்ரவரி அனௌன்ஸ் பண்ணிட்டா இவங்க எப்படி சார் கொடுக்க முடியும்? நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணா எப்படி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இவங்க எப்படி இதை இப்போ டெண்டர் எப்போ ஃப்ளோட் பண்ணி எப்போ இவங்க ப்ரொக்யூர் பண்ணி இவங்க யாரு கொடுக்க போறாங்க? அதாவது கல்லூரி படிக்கிற மாணவர்கள் இறுதி ஆண்டு படிக்கிறவனுக்கு கொடுக்க போகிறாங்களா, +1 மாணவருக்கு கொடுக்க போகிறாங்களா, +2 மாணவருக்கு கொடுக்க போகிறாங்களா, யாருக்கு கொடுக்க போகிறாங்க? ஒரு வரைவு திட்டம் என்ன? அதுதான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி யாரோ ஒருத்தர், ஒரு அமைச்சர், நாங்கள் எங்கள் எதிர்கட்சி தலைவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா வெள்ளை பேப்பர் எடுத்து ஆற்றுற ஒரு நவீன விஞ்ஞானிகள் தான் இங்கே. பாருங்க சார், அமைச்சர்கள்லாம் பாருங்க. ஒருத்தர் ஒரு நடிகருக்கு நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பை வச்சிருந்தவர் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது எப்படி இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரி தரம் இருக்கும், என்ன மாதிரி பொறுப்பு இருக்கும்? நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு துறையில இவ்வளவுலாம் குற்றங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு மலிவான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஆனா எல்லா துறையில இந்தியாவில முதன்மை மாநிலமாக தமிழகம் தனிக்காட்டு ராஜாவா பயணிச்சிருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் ஆணித்தரமா சொல்றாருங்களே. வித்திட்டவர்கள் நாங்கள், அதை விளைவித்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இதுக்கெல்லாம் வித்திட்டது யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சேலத்தில் போய் ஒரு மிகப்பெரிய பாலத்தை திறந்து வைக்கிறார், அதுக்கு அடித்தளம் போட்டு அதை கட்டி அமைச்சது யாரு? எடப்பாடியார். கோவையில் கூட எல்லாமே நீங்கள் திட்டங்களை
வெறுமனே ரொம்ப வேகமாக எல்லாம் செயல் வடிவமாக செய்து முடித்து ஒரு எந்த பந்தா படோடமும் இல்லாமல் ஒரு சாமானிய மக்களுக்கு எது தேவையோ அதை எல்லாமே துரிதமாக நடத்தி செயல்படுத்தினவர் தான். ஸோ உங்க எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, மீண்டும் வந்து திமுக அது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து திமுகவுடைய ஊழல்களை நான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, திட்டம் போட்டு திருநிறக்கூடும் திருட்டு கொண்டே இருக்கிறது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்க. எம்ஜிஆர் பாடினா போல வந்து எடப்பாடியார் வந்து செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா? உண்மையிலே அது இப்போ இந்த பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு காலம்பரை டிஜிபிக்கு ஒரு மிகப்பெரிய கடிதம் அனுப்பியிருக்காங்க. 4400 கோடி கனிம வள கொள்ளை, துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக டிஜிபி அலுவலகத்துக்கும் மற்றும் குற்றப்பிரிவுக்கும் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. சும்மா வேடிக்கைலாம் நீங்கள் வந்து இந்த திமுக விடியா திமுக ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க, அங்கே இதில் கொலை அதில் கொலை, இது இவ்வளோ ஊழல், இத்தனை பேர் இவங்கெல்லாம் சிறையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே. உங்களுக்கு தெம்பு இருக்குதா? நான் வேணா இல்ல, நீங்க வந்து 4400 கோடி ரூபாய் ஊழல் திமுக ஆட்சியில வந்து நீங்க சொல்றீங்க. அடுக்கணக்கான குற்றம் சொல்லி இருக்கக்கூடிய அதிமுக ஏன் கடந்த 4 ஆண்டுகளாக மௌனமாக இருக்கும்? தேர்தல் நெருங்கும் போது இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து சுமத்துவதற்கு ஏதாவது இந்த தேர்தலுடைய அடிப்படை காரணம் தான்? இடியினுடைய எல்லா கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்பதானே சார் கிடைக்க வந்தது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்குது அப்படின்றது இப்பதானே வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஆமா, உங்களுக்கு டாஸ்மாக்ல இருக்கிற ஊழலும் இப்போ கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு பேர் வந்து இதுக்கு உண்டான வினைகள் எல்லாம் அவங்க விளைவுகளை எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருக்குது. எத்தனை அமைச்சர்கள் இப்ப ஆளுங்கின்ற அமைச்சர்கள், வயது முதிர்ந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு பின்னால போறதுக்கு தயாரா இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு சார். திமுகனுடைய எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வந்து எஸ்ஐஆர்னுடைய அந்த பட்டியல் வந்தது பாருங்க, அப்பயே எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு நாங்க தான் அடுத்த முறை ஆட்சி. 1 கோடி வாக்காளர்கள் 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர். அதுல 25 லட்சம் வாக்காளர் இறந்து போனவர்கள் வாக்காளர். திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திருட்டு வாக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளி காலத்திலேருந்து இந்த திமுக வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள்லாம் என்னென்ன உப்புமா கேசரிலாம் கலருவாங்கன்றது நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்துருக்குறோம். இதுக்கு சரியான வேட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நிச்சயமா ராஜகுமார், 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வந்து கொடுத்திருக்காரு. இந்த மக்களிடம் வந்து மீண்டும் வந்து பதிவு செய்திருக்காங்க. இதனுடைய பிரதிபலிப்பு 2026 தேர்தல் நெருங்கும் போது திமுகவுக்கு வந்து எப்படி ஒரு பின்னணி நிலைவு ஏற்படும், அதிமுக எப்படி வெற்றி கனிகள் பெறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜ்குமார், நன்றி. நன்றி நன்றி.